இதை ஒட்டியே அல்லாஹ் இன்னொரு டெஸ்ட் வந்து அவங்களுக்கு வைக்கிறான் ரசூலுல்லாஹ்வுக்கு. என்ன டெஸ்ட் வைக்கிறான்னா, மக்காவில் போய் இப்போ இஸ்லாமிய கவர்மெண்ட் செட் ஆயிடுச்சு. இப்போ இஸ்லாமிய ஆட்சி முடிஞ்சது. இப்போ எல்லா சட்டங்களும் என்ன சட்டம்? குர்ஆனுடைய சட்டம். இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு டே 1லேருந்து. இப்போ டே 1லேருந்து சட்டம் ஆன உடனே முதல் கேஸ் என்ன கேஸ் வருது அப்படின்னா, குறைஷிகளில் உயர்ந்த குலத்தை சேர்ந்த மக்சூமி குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியுடைய பேர் கூட ஃபாத்திமான்னு, அவங்க என்ன பண்ணுறாங்க, திருடிடுறாங்க. திருடினோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழக்கு வந்து கொண்டு வரப்படுது. இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் டெஸ்ட்டு. இப்போ என்ன மாதிரி இவர் தீர்ப்பளிக்க போகிறாரு, இப்போ குறைஷின்னு பார்க்குறாரா, இது ரசூலுல்லாஹ்வுடைய தூய்மைத்தன்மை விளக்குறதுக்கும் அல்லாஹ் வந்து மக்களுக்கு டிக்ளேர் ஆயிடணும்ல. அதாவது அந்த நேற்று கொடுக்கப்பட்ட அந்த பொது மன்னிப்பு என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த உத்தரவு தான். ரசூல்லா வந்து தனக்கு ஒரு நீதி, தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு நீதி, எதிரிகளுக்கு ஒரு நீதின்னு பார்க்குறவங்க கிடையாது. இதை நிரூபிக்கிறதுக்காக அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறான். உடனே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பயங்கர பதட்டம். யாருக்கு? புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட அந்த நபித்தோழர்களுக்கெல்லாம் பதட்டம். ஆஹா, குறைஷிகளுக்கு வந்து இப்போ தான் அவங்க வந்திருக்கிறாங்க, எடுத்தோடனே தடாலடியாக வந்து குறைஷிகளில் உயர்ந்த பெண்மணி வந்து நாம் எப்படி தண்டனை கொடுக்கறது? ஏன்னா இதுக்கு முன்னாடி திருடுனா கை வெட்டணுங்கிற அந்த சட்டம் கிடையாது. இது ரொம்ப வந்து கடுமையான ஒரு சட்டமாக இருக்குது. குறைஷிகளுக்கு வந்து இது மனசை வந்து வருத்தத்தை கொடுக்கும். யாராவது போய் ரசூல்லாட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் தான் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுத்து போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ரெக்கமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. இது முக்கியமான ஒரு சிரமமான நேரம். மக்காவிலே இந்த கேஸ் நடக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, உங்களுக்கு முன் அழிந்தவர்கள் எல்லாம் தம்மிடம் உள்ள உயர்ந்த மக்கள் திருடும்போது தண்டிக்காமல் விட்டதும் பலவீனர்களை தண்டித்ததும் இதுதான் காரணம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு முன்னாடி நாசமாக போனவங்களுக்கு எல்லாருக்கும் காரணம் என்னன்னா, நம்மள ஒருத்தன் தப்பு செய்யும்போது வக்காலத்து வாங்குறது, ஆப்போசிட்டில் ஒருத்தன் தப்பு செய்யும்போது சரியான அடையாளம் கண்டுபிடிக்கிறது. இதை நீதியை நிலைநாட்டணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ இந்த விஷயத்தில் தான் பார்த்தீங்கன்னா, நீ ஷியா சுன்னிக்கு மத்தியில் பிரச்சனைகள் இருக்குல்ல, அதுக்கும் இதுதான் காரணம். என்ன அப்படின்னா, சஹாபாக்கள் மத்தியில் நடந்த பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். ஏன் அப்படின்னா, சில பேர் மேலே குற்றம் இருக்குது, அதனால் நாங்கள் பேச மாட்டோம்னா, அப்போ நீங்கள் குற்றம், உங்களுக்கு வேண்டிய ஆட்கள் குற்றம் செஞ்சால் நீங்கள் நீதி நிலைநாட்ட மாட்டீங்க. அதே வெளியில் இருக்கிற ஒருத்தன் பேசுனா நீங்கள் நீதி நிலைநாட்டுவீங்களா? இது என்ன அர்த்தம்? புரியுதா நான் சொல்கிறது? அப்போ யார் தப்பு செஞ்சுருந்தாலும் தீர்ப்பு கரெக்டாக இருக்கணும். குற்றம் செஞ்சிருந்தா அந்த வந்து குற்றத்துக்கு உண்டான தண்டனை கொடுக்கணுங்கிறது நமக்கு ரசூல்லா கற்றுக் கொடுத்த ஒரு இது. அந்த இடத்துல ரசூல்லா இப்போ சொல்கிறாங்க, இது இந்த ஃபாத்திமா இல்லை, முகம்மதுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவருடைய கை இந்த இடத்துல நான் வெட்டி இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு கை வெட்டுறாங்க. கை வெட்டினதுக்கப்புறம் அந்த பெண்மணிக்கு மேலே ரசூல்லா இரக்கம் காட்டுறாங்க. கை வெட்டினதுக்கப்புறம் அந்த பெண்ணை வந்து பார்த்து ஒரு ஆள் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து பரிசு கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து மனசு ஆறுதல் படுத்துகிறாங்க. ஆனால் நீதிங்கும் போது நீதி நிலைநாட்டிடுறாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா 4304 சஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸ் வருது.